ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகப்பட்டினத்தில் நடைபெறக்கூடிய 4வது புத்தக கண்காட்சியில் தான் நாம் இருக்கிறோம். புத்தக கண்காட்சியில் புத்தகம் மட்டுமல்லங்க, மரபுசார் இசைக்கருவியோட கண்காட்சியும் அங்கே நடைபெற்றிருக்கிறதுங்க. இந்த இசைக்கருவியில் பார்க்கும்போது யாழ், குழல், முழவு, பறை, தன்னுமை, முரசு, கிண்ணரம், தும்பு, வயிர், கிளை, துடி, தடாகு, பாண்டில், இன்னியம், நாதஸ்வரம், வீணை, மத்தளம், கைச்சிலம்பு, தாரை, தப்பட்டை, ஹார்மோனியம் என பல எக்கச்சக்கமான இசைக்கருவிகளை இங்கே வடிவமைச்சிருக்காங்கங்க. இந்த இசைக்கருவிகளை பார்க்கும்போது நம்மளை அப்படியே சங்க காலத்துக்கு கொண்டு போகுதுங்க. சங்க காலத்தில் இந்த இசைக்கருவியை இசைச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாணர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பாணர்னு ஒருத்தர் இருந்தால் விரலின்னு ஒருத்தர் இருக்கணுங்க. இவங்க தெரு தெருவா, நாடு நாடா, ஊர் ஊராக போய் திறவாத நெடுங்கதவு திறவாத என்று சொல்லக்கூடிய அளவில் மன்னனுடைய அந்த வாயிற் கதவில் நின்று கொண்டு இந்த இசையை இசைச்சு தான், இந்த இசைக்கருவிகளை மீட்டி தான் அவங்க தன்னுடைய இசை ஞானத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட இசைக்கருவியையும் சங்க காலத்து இசைக்கருவிகளையும் இன்றளவும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்தில் நாகப்பட்டினத்தில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சியில் இளந்தலைமுறையில் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட வச்சிருக்குங்க. மனிதனை மகிழ்விப்பதாக இருக்கட்டும், மன்னனை மகிழ்விப்பதாக இருக்கட்டும், இறைவனை மகிழ்விப்பதாக இருக்கட்டும், இந்த இசைக்கருவிகளுக்கு முக்கிய பங்கு உண்டுங்க. அந்த முக்கிய பங்கை உணர்த்தக்கூடிய அளவில் நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சியில் இந்த இசைக்கருவிகளுடைய பிரம்மாண்டமான கண்காட்சி இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இசைக்கருவிகளுடைய கண்காட்சியும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க.